ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்துடைய தொடர்ச்சி 4வது பதம். ஆத்ம தத்துவ விசுத்தர்த்தம் யத் அஹ பகவன் விருதம் பிரம்மனே தர்ஷயன் ரூபம் அவ்யாலிக விரதத்ருதஹ. ஓகே, இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம் இங்க. O king, the person of God is being very much pleased with Lord Brahma because of his non-deceptive penance in Bhakti Yoga, presented his eternal and transcendental form before him, before Brahma, and that is the object goal for purifying the conditioned soul. அப்போ இது பரிச்சித் மகாராஜோட கேள்விக்கான அடுத்த பதில். பரிச்சித் மகாராஜா போன அத்தியாயத்துல அழகழகா கேள்வி எல்லாம் கேட்டாங்க. இந்த கேள்விகள் எல்லாமே இன்னைக்கு என்னென்ன குழப்பங்கள் இருக்கோ அதற்கான பதில் தான். இன்னைக்கு ஒரு சாதாரண மக்கள் இடத்துல, சாதாரண ஜீவாத்மா இடத்துல என்னென்ன குழப்பம் இருக்குமோ அந்த குழப்பத்துக்கான எல்லா பதில்களும், எல்லா கேள்விக்கான பதிலும் பரிச்சித் மகாராஜோட கேள்வியிலையும் சுகதேவ் கோஸ்வாமியோட பதில் இருக்கு. அப்போ இன்றைய சமுதாயத்துக்கு மிக முக்கியமான கான்வர்சேஷன், இந்த சமுதாயத்துக்கு மிக முக்கியமான இந்த உரையாடல் வந்து பரிச்சித் மகாராஜாவுக்கும் சுகதேவ் கோஸ்வாமிக்கு நடந்தது. இது எல்லா மக்களுடைய நன்மைக்கானது. ஏன்னா பரிச்சித் மகாராஜா ஏற்கனவே ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா தான். அவருக்கு குழப்பமோ சந்தேகமோ கிடையாது. நம்மை போல குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகத்தில் இருக்கிறதுக்கான கேள்வி. ஸோ 2 தவறான அபிப்பிராயம், 2 தப்பான அபிப்பிராயம். ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்து உடலுக்கும் ஆத்மாவுக்கு உள்ளது. உடலையும் ஆத்மாவையும் எப்படி நினைக்கிறாங்க மக்கள் மத்தியில, ஆத்மாவை பற்றிய, உடலையும் ஆத்மாவை பற்றிய தப்பான அபிப்பிராயம். இன்னொன்று வந்து ஜீவாத்மாவை பரமாத்மா பற்றி தப்பான அபிப்பிராயம். 2 தவறான புரிதல்கள். இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இடத்துல 2 தவறான புரிதல் இருக்கு. ஒன்று வந்து இந்த உடலையே நான் நினைச்சுக்கிறது, நான் தான் இந்த உடல். இன்னொன்னு, இந்த உடல்ல இருக்கிற ஆன்மாவை உணர்ந்தாலும் அந்த ஆன்மா வந்து அந்த ஆன்மாவும் பரமாத்மா ஒண்ணு நினைச்சுக்கிறது. இந்த 2மே தவறான கருத்து. என்னது? ஒன்று வந்து நான் தான் இந்த உடல் நினைச்சுக்கிறது, இன்னொன்னு தன்னையும் கடவுளா நினைப்பது, நானும் இறைவனும் ஒன்று. இந்த குழப்பம், இந்த தப்பான அபிப்பிராயம் எப்பவுமே சமுதாயத்தில் இருந்துகிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த பாகவதம் மாதிரி ஒரு சிறந்த சாஸ்திரத்தை வந்து நம்ம படிக்காதனால, தெரிஞ்சுக்காதனால. அப்ப பாகவதம் படிக்கிறவங்களுக்கு இந்த 2 தப்பான அபிப்பிராயத்திலிருந்து உடனடியா விடுதலை கிடைக்கும். ஒண்ணு தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக்கிறது, இன்னொன்னு தன்னை இறைவனோடு அடையாளப்படுத்திக்கிறது. 2ம் தவறான கருத்து தான். இந்த யார் வந்து தன்னை உடலோட அடையாளப்படுத்திக்குவாங்க? பதில் தெரிஞ்சும் கை தூக்குங்க. யார் வந்து தன்னை உடலோட அடையாளப்படுத்திக்குவாங்க? யார் வந்து தன்னை கடவுளோட அடையாளப்படுத்திக்குவாங்க? யாருக்கா பதில் தெரியுமா? ஸ்ரீலலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம் பிரபு. தன்னை உடலோட அடையாளப்படுத்திக் கொள்றவங்க அதாவது அந்த அறியாமையில இருக்காங்க. நானுங்கிறது இந்த உடல் அல்லங்கிற அறியாமையில இருக்காங்க. 2வது அகங்காரத்துல இருக்கிறாங்க, பொய் அகங்காரத்துல மாதாஜி, எனக்கு எல்லாமே ஆள்பவர் நான் தான். அவங்க வந்து மாதாஜி ஒன் வேர்ட்ல சொன்னா எப்படி சொல்லலாம்? இவ்வளவு டெஃபினேஷன் இல்லாம உடலோடு அடையாளப்படுத்தி பொய் அகங்காரத்துல இருக்கிறவங்க வந்து அந்த இதுல இருப்பாங்க. இல்ல மாதாஜி, தான் தான் அனுபவிப்பார்னு இருக்கவங்க. மாதாஜி நான் என்ன சொல்றேன்னா, ஓகே நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இதெல்லாம் ஒரே வேர்ட்ல நிறுத்திடலாம். ஒரே வேர்ட்ல சொல்லிடலாம். இவங்க உடலோட அடையாளப்படுத்திக்குவாங்க, இவங்க வந்து தன்னை கடவுளோட அடையாளப்படுத்திக்குவாங்க. 2 பேர் இருக்காங்க. 2 பேர். நாத்தியவாதிகள் வந்து தன்னை உடலோட அடையாளப்படுத்திக்குவாங்க, மாயாவாதிகள் தன்னை கடவுளோட அடையாளப்படுத்திக்குவாங்க. ஓகே, நாத்திகவாதிகளை விட பௌதிகவாதின்னு சொல்லலாம். நாத்திகவாதிங்கிற சொல்றதை விட
பௌதீகவாதின்னு வரும்போது அதுல எல்லாருமே அடங்குவாங்க. அது நாஸ்திகனோ ஆஸ்திகனோ யாரா இருந்தாலும். அதாவது எஸ் பிரபு. பௌதீகவாதி. பௌதீகவாதி அதாவது நான் இந்த உடம்பு வந்து நான் தான் அப்படின்னு நினைக்கிறவன் தான் பௌதீகவாதி. இந்த பௌதீகவாதிகளுக்கு என்ன பார்க்க தெரியலன்னா, இந்த உடலுக்கும் ஆன்மாக்குள்ள வேறுபாடே பார்க்க முடியல. இவங்க எல்லாமே இந்த உடல் தான் நினைச்சுக்கிறாங்க. இப்ப பெரும்பாலும் பாருங்களேன், இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இந்த உடலுக்கு ஏதா ஒண்ணுன்னா அவங்களால தாங்க முடியல. இந்த உடல் மேல பற்றுதல், இந்த உடல் மேல உள்ள பற்றுதல்னால உடல் சார்ந்த விஷயங்கள்ல பற்றுதல், இதெல்லாம் என்னன்னா உடல்ல இருக்கிற ஆன்மாவ மறந்து போயிட்டாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆன்மாவை பார்க்க முடியாதனால, ஆன்மாவை இவங்க உணராதனால, இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த உடல் தான் எல்லாமே நினைச்சுக்கிறாங்க. இது முதல்ல இந்த யார் வந்து தன்னை இந்த உடலோட அடையாளப்படுத்திக்கிறாங்களோ, அவங்கள கிருஷ்ணர் வந்து மாடோடையும், கழுதையோடையும் ஒப்பிடுறார். அது வந்து பாகவத்துல இருக்கு 11த் கேண்டோல கிருஷ்ணா உத்தவர்ட்ட சொல்றார். பிரபுபாத வந்து அடிக்கடி இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணுவார். யஸ்யாஸ்ம புத்தி குணபே திதாதுகே சலிக் கலஷ்னாய் சுபோம இச்சதி யர் தீர்த்த புத்தே கலிலேன ஹரிகிஷித் ஜனேஷு அவிஞேஷு சயேவ கோகரா. கோனா மாடு, கரானா கழுதை. யார வந்து மாடோடையும் கழுதையோடு ஒப்பிடுறது பாகவதம்? எஸ் ஆத்ம புத்தி குணபே திரிதாதுகே. ஆத்ம புத்தி குணபே திரிதாதுகே. ஒருத்தர் நான் நான் இந்த உடலெல்லாம் ஆத்மாங்கிறத மறந்து, இந்த உடம்பு வந்து 3 தாது பொருட்களால் ஆனது. கபம், வாதம், பித்தம். இதுதான் இந்த சரீரம். இந்த ஜட சரீரம் வந்து கபம், வாதம், பித்தம் 3 தாது பொருட்களால் ஆனது. இது பஞ்சபூதத்திலால் ஆனது. அப்ப யாரோ ஒருத்தர் தன்னை இந்த உடல்ல நினைக்கிறார்ன்னா, அவரு ஆத்ம புத்தி. அவர் ஆத்ம புத்தி என்ன ஆச்சு? விலங்கினோடு ஒப்பிடப்படும். அவங்களுக்கு சுத்த புத்தி இல்ல. அவங்க புத்தி வந்து விலங்கு லெவல்ல தான் இருக்கு. அ அ கழுதையோடையும், மாடோடையும் ஒப்பிடுறார். எஸ் ஆத்ம புத்தி குணபே திரிதாதுகே சலிக்க லக்ஷ்ணா இஷு பௌம இச்சதி. நான் பிறந்த நாடு இந்த பூமி. இது என் மண்ணு. இது என் சொந்த ஊரு, என் சொந்த நாடு, என் மண் இது. அப்படின்னு தன்னை இந்த பிறந்த நாட்டோட அடையாளப்படுத்துறவங்க. நான் அமெரிக்கன், அவன் பாகிஸ்தான், அவன் இந்தியன், அவன் ரஷ்யன். இப்படி தன் பேர் முதல்ல தன்னை உடலோட அடையாளப்படுத்துறவங்க. 2வது தன்னை இந்த நாட்டோட அடையாளப்படுத்திக்கிறவங்க. அதுக்கப்புறம் தீர்த்த யாத்திரை போயிட்டு சும்மா குளிச்சுட்டு வர்றவங்க. இவங்க 3 பேரையுமே வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, கழுதையோடயும் மாடோடயும் ஒப்பிடுறார். அப்போ பௌதீகவாதி தான் இந்த மாரி இருப்பாங்க. பௌதீகவாதி அப்படின்னு சொன்னா என்னது? பௌதீகவாதின்னா இந்த புலனின்பமே பிரதானம்னு வாழ்றோம். புலனின்பமே பிரதானம் வாழ்றது தான் பௌதீகவாதி. அப்ப பௌதீகவாதிகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? தன்னை இந்த உடலோட அடையாளப்படுத்தி இதான் முதல் தப்பான அபிப்பிராயம். முதல்ல ஆன்மீகத்துல தப்பான ஆன்மீக பாதையில வராதவங்க, ஏன் ஆன்மீக பாதையில நாட்டம் கொள்றதில்ல? ஏன் ஆன்மீக பாதையில அவங்கள வந்து கவனம் செலுத்துறது இல்லன்னா, அவங்க தன்னை இந்த உடலோட அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க. நான், எனது அதான் முந்தைய ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். இதுக்கு முன்னாடி உள்ள 3 ஸ்லோகத்துல நான், எனதுங்கிற அந்த பொய் அகங்காரம், தப்பான அபிப்பிராயம். இந்த தப்பான அபிப்பிராயத்தோட தொடர்ச்சி தான் இந்த உடலோட அடையாளம். இந்த உடலோட அடையாளத்தினால தான் இந்த தப்பான அபிப்பிராயம். நான், எனது அப்படின்னு. சரி. இது பௌதீகவாதி. அதுக்கப்புறம் இந்த பௌதீகவாதிங்க இந்த உடலுக்கு மேல வேற எதையும் சிந்திக்கிறது இல்ல. நீங்க பெரும்பாலும் பாருங்க, பெரும்பாலும் இன்னைக்கு பௌதீக உலகத்துல பௌதீகவாதி எத சிந்திக்கிறாங்க? எப்படி இந்த உலகத்த அனுபவிக்கலாம்? எப்படி புலன்ப அனுபவிக்கலாம்? எங்க வேலைக்கு போகலாம்? எங்க வியாபாரம் பண்ணலாம்? என்ன சம்பாரிக்கலாம்? எந்த ஹோட்டல்ல போய் என்ஜாய் பண்ணலாம்? எந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போலாம்? என்னெல்லாம் இந்த இந்த இத அனுபவிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? அதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. விஞ்ஞானிகள், அப்புறம் பெரிய பெரிய படிச்சவங்க. இதுல யார வேணா எடுத்துக்கலாம். நீங்க பௌதீகவாதில யார வேணா எடுத்துக்கலாம். விஞ்ஞானிகள், கல்வியாளர்கள், தத்துவவாதிங்க யார வேணா எடுத்துக்கலாம். இவங்களுடைய நோக்கமே என்னன்னா, இந்த புலன்ப அனுபவிக்கலாம் திட்டம் தான். சோ இவங்க ஆத்மாவே மறந்துடுறாங்க. ஆத்மாவை மறந்துட்டு, இவங்க இந்த உடலோட அடையாளப்படுத்தி இது முதல்ல தப்பான அபிப்பிராயம். இந்த தப்பான அபிப்பிராயம் தான் பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்ற ஃபர்ஸ்ட் டீச்சிங்கே. பகவத்கீதையில பகவான் சொல்ற முதல் பாடமே, "நீ இந்த சரீரம் இல்ல ஆத்மா. இந்த சரீரம் இல்ல ஆத்மா." சோ அதுக்கு பிரபுபாத் நெறைய விளக்கம் குடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிற மாரி. ரொம்ப ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். பிரபுபாத் லாஜிக்காவும் சொல்லியிருக்காரு, சாஸ்திரபூர்வமாவும் சொல்லியிருக்காரு. லாஜிக்கா என்னது? இந்த உடல்ல உணர்வு இருக்கு. ஆத்மா இந்த உடல விட்டு போனது உணர்வு இல்லையே. அப்ப இந்த உணர்வுங்கிறது என்னது? ஆத்மாவுடைய சிம்ப்டம் கான்ஷியஸ்னஸ். ஆன்மாவுடைய அறிகுறி வந்து உணர்வு. ஆத்மா இந்த உடல விட்டு பிரிஞ்ச உடனே உணர்வு இல்ல. சரி, அப்புறம் பிரபுபாத் வேற என்ன சொல்றாரு? அம் இது என்னுடைய பேனா. இது என்னுடையது. எனக்கு தலை வலிக்குது. எனக்கு வயிறு வலிக்குது. எனக்கு இது குடுங்க. அப்போ நான், எனது, என்னுடையது. இந்த உடலுக்கு வலிக்குதுன்னு சொல்லல. உடல் வலிக்குதுன்னு சொல்லல. எனக்கு வலிக்குது. அப்ப இந்த உடல் என்னுடையது. இது என்னுடைய உடல். இது என்னுடைய பேனா. அப்ப அந்த என்னுடையதுன்னு யார குறிக்குது? ஆத்மாவ குறிக்குது.
சரி, இப்போ ஒருத்தர் பாக்குறாரு, பேசுறாரு, சாப்பிடுறாரு. யார் பண்றா? அவர் போன உடனே போயிட்டாருன்னு சொல்றாங்க. யாரு போயிட்டா? ஆன்மா போயிடுச்சு. சோ இது வந்து லாஜிக்காவும் புரியலாம். லாஜிக்கா ஒரு சாதாரண குழந்தை கூட புரிஞ்சுக்கும். ஆன்மா தான் இத பண்ணிட்டு இருக்கு. ஆன்மா தான் பேசுது. ஆன்மா தான் செயல்படுது. இந்த உடம்பு ஒரு கருவியா தான் இருக்கு. இத புரிஞ்சுக்க முடியாதவங்க பௌதீகத்துல மூழ்கி போயிருக்கிறவங்க. இந்த உடலுக்கும் ஆன்மாவுக்குள்ள பேதத்த புரிஞ்சுக்காதவங்க சமுதாயத்துல எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம். புரொஃபசர் கோடோஸ் கிட்ட பிரபுபாத் பேசினாரு. அந்த எஸ்ஆர் புக்ல இருக்கு. தடை அறியான் விஞ்ஞான புக்ல. புரொஃபசர் கோட்டோஸ்கிய வந்து பிரபுபாத் ரஷ்யால மீட் பண்றாரு. 2 பேரும் கான்வர்சேஷன். தென் கடைசியில பிரபுபாத் கேட்கிறாரு, "நீங்க வந்து புரொஃபசரா இருக்கீங்க. ஆனா நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியலையே. நீங்க யாருன்னு கேட்டா, நான் சச் அண்ட் சச் யுனிவர்சிட்டில நான் புரொஃபசரா இருக்கேன். நான் இன்னாருடைய பையன்ங்கிறீங்க. பட் நீங்க அது இல்ல. நீங்க அது இல்ல. நீங்க இந்த உடல் இல்ல. நீங்க ஆத்மா. உங்கள ஆத்மா பற்றி தெரியலையே. அப்ப நீங்க என்ன புரொஃபசர்? நீங்க என்ன சயின்டிஸ்ட்?" சோ இந்த ஆன்மாவ வந்து அ அ தத்துவார்த்தம் கொண்டெல்லாம் உணர முடியாது. தத்துவார்த்தம் பண்ணியோ, இல்ல மனக்கற்பனை பண்ணியோ, இல்ல விதண்டா வாதம் செஞ்சோ, இல்ல ஆராய்ச்சி பண்ணியோ உணரக்கூடியது இல்ல ஆன்மா. ஆன்மாவே ஆராய்ச்சி பண்ணி உணர முடியாத போது, எப்படி கடவுள ஆராய்ச்சி பண்ணி உணர முடியும்? இல்லையா? ஆத்மாவே ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணிலாம் உணர முடியாது. ஆன்மா வந்து இருக்கிறத ஏத்துக்கணும். இந்த உடல்ல ஆன்மா இருக்குன்னு ஏத்துக்கணும். ஆன்மா இருக்கிறத ஏத்துக்கணும். நம்பிக்கை. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பிக்கை தான். நம்பிக்கை தான் பிரதானம். அப்ப பிரபுபார் என்ன சொல்றாரு? பக்தி தொண்டுனாலே நம்பிக்கை, பகவான் மேல வலுவாத நம்பிக்கை, அப்புறம் சேவை. அன்பு, அன்பு சேவை, அன்பு பரிமாற்றம். அப்போ இங்க பாருங்க கிளியரா சொல்றாரு பகவான். இங்க சுகதேவ் கோசாமி. சுகதேவ் கோசாமி என்ன கிளியரா சொல்றாரு? ஓ கிங், the pursuit of God is being very much pleased. கிருஷ்ணா வந்து ரொம்ப சந்தோஷமானாரு. கிருஷ்ணா ஏன் ரொம்ப சந்தோஷமானாரு? பிகாஸ் ஆஃப் நான் டிசெப்டிவ் penance. நான் டிசெப்டிவ் penanceனா என்னது? நான் டிசெப்டிவ் penance, நான் டிசெப்டிங்கிறதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் பாருங்க தமிழ்ல. எனக்கு எனக்கு தெரிஞ்சு பிறழாத, அதாவது மாற்றம் இல்லாத உறுதியான தபம், தபம் நினைக்கிறேன். பெனன்ஸ்னா தபம். நான் டிசெப்டிவ்னா, டிசெப்டிவ்னா என்னன்னு பாருங்க. குறையற்றன்னு ஒரு இல்லாட்டி, குறையற்ற இல்லாட்டி அஹ், உறுதியான டிசெப்டிவ். தமிழ்ல என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கா? தமிழ் புக் யார்கிட்ட இருக்கா? பாவதம் செகண்ட் கேண்டோ. தமிழ்ல என்ன டிரான்ஸ்லேட் ஹரே பண்ணிருக்கா? கிருஷ்ணா பிரபு. எத்தனாவது பேரா பிரபு? செகண்ட் பேராவா? டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்புல. இந்த மொழிபெயர்ப்பு படிங்க. டிரான்ஸ்லேட். ஆ, ராஜனே, பிரம்மதேவர் பக்தி யோகத்தில் உண்மையான தவத்தை மேற்கொண்டார். இதனால் மிகவும் திருப்தி அடைந்த முழுமுதற் கடவுள் தமது நித்தியமான உன்னத ரூபத்துடன் பிரம்மாவின் எதிரே காட்சியளித்தார். அதுவே பந்தப்பட்ட ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்குரிய குறிக்கோளாகும். ம். ஹரே திரும்ப கிருஷ்ணா. திரும்ப ஒருக்கா படிங்க. ராஜனே, பிரம்மதேவர் பக்தி யோகத்தில் உண்மையான தவத்தை மேற்கொண்டார். ம், இதனால் மிகவும் திருப்தி அடைந்த முழுமுதற் கடவுள் தமது நித்தியமான உன்னத ரூபத்துடன் பிரம்மாவின் எதிரே காட்சியளித்தார். ம். அதுவே பந்தப்பட்ட ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்குரிய குறிக்கோளாகும். அப்படி எஸ். இருக்கு பிரபு. ஓகே, ஓகே. சோ இதுல 2 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நான் நான் டெசெப்டிவ்ங்கிறதுக்கு உண்மையான தவம் சொல்றாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கு? ஆ ஏமாற்றம் இல்லாத, ஏமாற்றம் இல்லாத, ஏமாற்றம் அடையாதவன். ஏமாறாதேன்னு சொல்லலாம். சோ அப்ப என்னன்னா, இங்க பிரம்மாவுடைய தபத்துல வந்து ஏமாற்றம் கிடையாது. ஏன்னா அவர் பண்ணது பக்தி யோகா. சோ எவ்வளவு கிளியரா பிரபுபா சொல்றாரு, எவ்வளவு கிளியரா வந்து சுகதேவ் கோசாமி சொல்றாரு பாருங்க. சுகதேவ் கோசாமி எவ்வளவு கிளியரா சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தி யோகத்தை தவிர மற்ற யோகத்துல ஏமாற்றம் இருக்கு. வழி தவறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. ஆனா பக்தி யோகம்னாலே ஏமாற்றம் இல்லாதது. அதனாலதான் இங்க உண்மையானது டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க தமிழ் புக்ல. தமிழ் புக்ல உண்மையானது டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி நான் டிசெப்டிவ்னா ஏமாற்றம் இல்லாத. சோ பக்தி யோகத்துல என்னைக்குமே ஏமாற்றம் கிடையாது. பக்தி யோகத்துல என்னைக்குமே ஏமாற்றம் கிடையாது. சோ பக்தி யோகத்தினாலதான் பகவான் திருப்தி அடைஞ்சிருக்காரு. ஏமாற்றம் இல்லாத அந்த முறையை தேர்ந்தெடுத்ததுனால. மற்ற யோகத்துல ஒரு வேளை நம்ம இலக்கு பகவானா இருந்தாலும் சில நேரங்கள்ல அந்த யோகிகளுடைய வழி பிறழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இப்ப நம்ம பேசணும் இல்லையா? ஒண்ணு பௌதிகவாதி. இந்த பௌதிகவாதி என்ன பண்றாங்க? உடலோட அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஆன்மீகவாதியில பல கேட்டகரி இருக்காங்க. அந்த ஆன்மீக பாதையில ஏமாற்றம் தரக்கூடிய பாதைகள் இருக்கு. என்னது?
பிரம்மேதி பரமாத்மேதி பகவானி சப்தையே. சோ பிரம்மம் பரமாத்மா அதை வந்து ஒரு 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 ஞானினாலேயோ யோகினாலேயோ முழுமையா உணர முடியாம போலாம். அந்த பாதையில அவங்களோட இலக்கு விலகிடலாம். என்ன ஆயிரும்னா பாருங்க, ஏமாற்றம் தரக்கூடியது. என்ன ஏமாற்றம் தருதுன்னா, அவங்களால பகவானை நேருக்கு நேர் பார்க்க முடியல. பகவானை வந்து நேருக்கு நேர் தரிசனம் பண்ண முடியல. அப்ப என்ன ஆயிருதுன்னா, அது உண்மை இல்லாத பாதை ஆயிருது. ஏன் ஏமாற்றம் தரக்கூடிய பாதை ஆயிருதுன்னா, ஒரு ஞானி பிரம்மத்தோடு ஒன்றாகணும்னு நினைக்கிறார். சோ அடுத்த தப்பான அபிப்பிராயம் வந்துருச்சா? சோ முதல் தப்பான அபிப்பிராயம் வந்து ஒருவன் தன் உடலோட அடையாளப்படுத்திக்கிறது. இது எல்லா பௌதிகவாதி பண்ணுவாங்க. ஆன்மீகவாதின்னா என்னது? இந்த தப்பான அபிப்பிராயம் வெளியில வரும். ரைட். சோ பௌதிகவாதி தன் உடலோட அடையாளப்படுத்திக்கிறாரு. ஆன்மீகவாதி இந்த தப்பான அபிப்பிராயத்துக்கு வெளியில வந்துடுறாரு. ஆனா அங்க என்ன பிரச்சனைனா, இன்னொரு அடுத்த தப்பான அபிப்பிராயம் தன் இறைவனோடு ஒன்றாரு. நான் வந்து கடவுளோடு ஒன்றாயிரணும். சோ பிரம்மவாதி என்ன நினைக்கிறாரு? ஒரு பிரம்மவாதி இறைவனோடு ஒன்றாயிரும் நினைக்கிறார். ஒரு யோகி பரமாத்மாவோட ஒன்றாயிரும் நினைக்கிறார். சோ அந்த தப்பான அபிப்பிராயம், அந்த ஏமாற்றம் வந்து ஒரு பக்தனுக்கு கிடையாது பக்தி யோகத்துல. கிளியரா சொல்றேன். கிளியர் கட்டா இருக்கு. சோ இங்க வந்து பக்தி யோகத்தினால என்னைக்குமே பக்தனுக்கு தப்பான அபிப்பிராயமே இல்ல பகவான் மேல. சோ அந்த தப்பான பாதையும் இல்ல. அந்த பாதை ஏமாற்றம் தராது. அதனாலதான் பக்தி யோகா டாப் மோஸ்ட் யோகா சிஸ்டம். ஏன் பக்தி யோகம் உயர்ந்ததுன்னா, அதுல ஏமாற்றம் இல்ல, தப்பான அபிப்பிராயம் இல்ல, தவறா வழியில போறதும் இல்ல. பட் மற்ற யோகத்துல வந்து ஏமாற்றம் இருக்கு, தப்பான அபிப்பிராயம் இருக்கு, அது தவறும் வாய்ப்பு இருக்கு. என்ன தவறும்? ஒரு அஷ்டாங்க யோகி கடும் தவம் செஞ்சு பரமாத்மா தியானிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். சில நேரங்கள்ல அந்த பரமாத்மாவை தியானிக்கிறத விட்டுட்டு அவர் அஷ்டாங்க யோகத்தினால கவரப்படலாம். ரொம்ப சின்னதாகணும், ரொம்ப பெருசாகணும், அப்புறம் அஷ்டமா சித்திகளை அனுபவிக்கணும், இந்த மாதிரி டிசைர் அவருக்கு வரலாம். அப்படி அது தப்பான அபிப்பிராயம். அது வழி தவறி போகுது. அப்படி இல்லைன்னா கூட ஒரு அஷ்டாங்கம் என்ன நினைக்கலாம்? அந்த பரமாத்மாவோட ஒன்றாகணும்னு நினைக்கலாம். சோ அதனாலதான் அந்த பாதை வந்து ரொம்ப ரொம்ப கடினமானது மட்டும் இல்ல, அதுல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, விலகி போறதுக்கு வழி இருக்கு, ஏமாற்றம் இருக்கு. அதே போலதான் ஞான மார்க்கம். சோ ஞான யோகி கூட இறைவனோட இரண்டரை கலக்க விரும்புறேன். அங்க தப்பான அபிப்பிராயம் வந்துச்சு. சோ பாருங்க, பாகவதம் இந்த ரெண்டு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்குது. பாகவதம் வந்து இந்த ரெண்டு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்குது. ஒன்று வந்து இந்த உடலோடு தன்னை அடையாளப்படுத்திக்கிறது, அது தப்பான அபிப்பிராயம். அது இல்ல, நம்ம இந்த உடல் எல்லாம் ஆன்மா. மமே வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. உயிர்வாளியாகிய ஜீவாத்மா என்னுடைய நித்தியமான ஒரு சிறிய அம்சம். தென் ஆத்மா வந்து நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. ஏன்னா கிருஷ்ணாவோட சிறிய அம்சம். அப்போ இந்த உடல்ல ஆன்மா இருக்குங்கிறத பகவத்கீதை பாகவதம் தெளிவுபடுத்திருச்சு. அப்போ ஆன்மாவை பற்றி கேள்விக்கே நீ சந்தேகம் கிடையாது. ஆன்மா இருக்கா இல்லையா, ஆன்மா இந்த உடல்ல எப்படி இருக்கு, எங்க இருக்கு, இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் இருக்கு பகவத்கீதா பாகவதம். சோ பகவத்கீதை பாகவதம் படிக்காதவங்களுக்கு தான் ஆன்மாவை பற்றி குழப்பம் சந்தேகம் அப்போ இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழப்பத்தினால சந்தேகத்தினால அவங்க இந்த தன்னை வந்து இந்த உடலோட அடையாளப்படுத்திக்கிறதுனால அவங்களால ஆன்மா உணர முடியும். சோ யார் வந்து இந்த பௌதிக வாழ்க்கையில புலன்ப வாழ்க்கையில மூழ்கி போயிருக்காரோ அவர் வந்து ஆன்மாவை உணர முடியாது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து ரஜஸ்தமஸ், ரஜோகுணம் தமோகுணம். ரஜோகுணம் தமோகுணத்துல இருக்கிறவங்க கட்டாயம் ஆன்மீக பாதைக்கு வர மாட்டாங்க. ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபா சேதையே. சோ ரஜோகுணம் தமோகுணம் இருக்கிறதுனால அவங்க புலன் சார்ந்த விஷயங்கள், புலன்ப விஷயங்கள்ல தான் நாட்டம் இருக்கே தவிர அவங்களுக்கு வந்து சாத்வீகமான குணத்துல வராத வரைக்கும் ஆன்மா பற்றி உணர முடியாது. சாத்வீகமான குணத்துல ஒருத்தர் வராத வரைக்கும் ஆன்மா பற்றி உணர முடியாது. ரஜஸ்தமஸ் வந்து புலன்களை அனுபவிக்கணும், புலன்பு அனுபவிக்கணும், அதான் கோல் மெயின் கோலே அதான் அவங்களுக்கு. சரி, இது பௌதிகவாதி. இப்படி இந்த பக்கம் ஆன்மீகவாதிக்கு வந்தா கூட இந்த ஆன்மீகவாதிகள்ல அவங்களுடைய இலக்கு வேற வேறையா இருக்கு. இலக்கு வேற வேற. ஒரு ஒரு பிரம்மவாதி பிரம்மத்தோடு ஒன்றாயிரம் நினைக்கிறாரு. ஒரு அருவாவாதி இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு நினைக்கிறாரு. ஒரு மாயாவாதி இறைவனுடைய உருவத்தையே பௌதிகமானதுன்னு நினைக்கிறாரு. இந்த இந்த ஆன்மீகவாதிகள பல கேட்டகரி இருக்காங்க. பிரம்மவாதி பிரம்மத்தோடு ஒன்றாகணும்னு நினைக்கிறார். அருவாவாதி இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு நினைக்கிறார். மாயாவாதி இறைவனுக்கு உருவம் கிடையாது, அப்படி ஏதோ உருவம் இருந்தால் அது பௌதிகமானதுன்னு நினைக்கிறேன். சோ பக்தர் மட்டும்தான் பகவான் வந்து பிரம்மமாவும் இருக்க முடியும், அவர் பரமாத்மாவும் இருக்க முடியும், அவர் முழுமுதற் கடவுளா இருக்க முடியும். அதனாலதான் இங்க சுகதேவ் கோசாமி மிக அழகா சொல்றாரு, எந்த பகவானுடைய ரூபம், அந்த சச்சிதானந்த ரூபம், அந்த ரூபம் உடனே ஒருத்தரை தூய்மைப்படுத்தக்கூடியது. இந்த பக்தி தொண்டு
பக்தி தொண்டுனால பகவானை தரிசனம் பண்ண முடியும். இந்த ஜட கண்களால பகவானை தரிசனம் பண்ண முடியாது. இந்த ஜட கண்களால பகவானை பார்க்க முடியாது. பக்தி தொண்டுனால மட்டும்தான் பகவானை பார்க்க முடியும். அந்த பக்தி தொண்டுனால மட்டும்தான் ஒருத்தர் கம்ப்ளீட்டா பியூரிஃபை ஆக முடியும். அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் தி கோல். ஆப்ஜெக்ட் கோல் என்ன சொல்றாரு? தட் இஸ் த ஆப்ஜெக்ட் கோல் ஆஃப் பியூரிஃபைங் த கண்டிஷன் சோல். பக்தி தொண்டு மூலமா பகவானை தரிசனம் பண்றது, பக்தி தொண்டை பயிற்சி பண்றதுதான் ஒரு கட்டுண்ட ஆன்மாவை தூய்மைப்படுத்துறதுக்கான சரியான வழி. ஓகே, the personality of Godhead being very much pleased. ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டார். திருப்தின்னு சொல்றது இல்ல, வெரி மச் பிளீஸ்டு, கம்ப்ளீட் முழு திருப்தி அடைஞ்சார். பிரம்மாவுடைய பக்தி தொண்டுல பகவான் முழு திருப்தி அடைஞ்சாரு. ஏன்னா அந்த பக்தி தொண்டு அவருக்கு ஏமாற்றத்தை தரல. அவர் உண்மையாக பகவானை உண்மையாக அடைய வேண்டும், காண வேண்டும் என்று அவள் கொண்டார். ஸோ அவருடைய அந்த சின்சியாரிட்டி, பிரம்மாவுடைய சின்சியாரிட்டி, அவருடைய அவருடைய தபம், அவருடைய அந்த நேர்மையான பக்தி மார்க்கத்தை முயற்சி பண்ணதுனால பகவான் அவர் மேல ரொம்ப திருப்தி அடைஞ்சு என்னாரு, பக்தியோ presented his eternal and transcendental form. அவருடைய நித்தியமான அந்த தெய்வீகமான ரூபம், பகவானுடைய ரூபம் நித்தியமான தெய்வீகமான ரூபம். அந்த ரூபத்துல பகவான் பிரம்மா முன்னாடி தோன்றினாரு. இந்த முறைதான், இந்த வழிமுறைதான், இதுதான் இலக்கு ஒரு பக்தருக்கு அல்லது ஒரு ஆன்மீகவாதிக்கு தன்னை கட்டுண்ட வாழ்க்கையிலிருந்து புனிதப்படுத்திக் கொள்றதுக்கு. சோ ரொம்ப கிளியரா இங்க சொல்லியிருக்கு. அப்போ பக்தி மார்க்கம் தான் பக்தியாமாம் அபிஜானாதியாவான் யசாஸ்மி தத்துவதக. கிருஷ்ணர் சொல்றார், பக்தி தோண்டால மட்டும்தான் என்ன உள்ளவாறு அறிய முடியும். வேற எந்த முறையாலும் கிருஷ்ணரை உள்ளவாறு அறிய முடியாது. பரமாத்மா ரூபத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு இறைவனை உணர முயற்சி பண்ணலாம். பிரம்மவாதிகள் ஒரு குறிப்பிட்ட அளவு பிரம்மத்தை உணர முயற்சி பண்ணலாம். அந்த ரெண்டுமே வந்து பகவானை முழுமையா உணர்ந்ததாகாது. அவருடைய சச்சிதானந்த ரூபத்தை தான் முழுமையா உணர்ந்ததாகும். தன் பொருள் உரையில புரோபா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, ஆத்ம தத்துவா. இந்த ஆத்ம தத்துவம் வந்து ஆன்மீகவாதிகள் தான் சாத்தியமாகும், பௌதிகவாதிகளுக்கு சாத்தியம் இல்லை. அப்படியே ஆன்மீகவாதிகள் ஆத்ம தத்துவத்தை உணர முயற்சி பண்ணாலும் அதுல இன்னொரு குறை என்னன்னா, அவங்க பரமாத்மாவோட இணையணும். பரமாத்மாவும் ஜீவாத்மா ஒண்ணு நினைக்கும். பரமாத்மா ஜீவாத்மா என்றும் ஒன்றே ஆக முடியாது. ஜீவாத்மா தான், பரமாத்மா தான். அதுக்கு பிரபுபாதர் ரொம்ப அழகா எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் கொடுக்கிறாரு. என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? His transcendental form is 100% spiritual, and one can see him only by spiritualized vision after proper discharge of tapasya or penance in pure bhakti yoga. The form of the Lord manifest before Brahma is not one of the forms with which we have experience in the material world. Brahmaji did not perform such a severe type of penance just to see a form of a material production. So இங்க என்ன சொல்றாருன்னா பிரபுபாதா, பகவானுடைய ரூபம் வந்து பௌதிகமானது இல்ல. அப்படி பௌதிகத்தினால ஏற்பட்டதா இருந்தா பிரம்மா ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பார்க்க தவம் பண்ணணும்? அப்போ பகவானுடைய இந்த சச்சிதானந்த ரூபத்தை காண்பதற்கு ஒருவேளை இப்போ இங்க என்ன ஒரு கொஸ்டின்னா, பகவானுடைய ரூபம் வந்து பௌதிகமானதா இருக்கும் பட்சத்துல பிரம்மா ஏன் அதை பார்க்க இவ்வளவு கஷ்டப்படணும்? பௌதிகத்தை பார்க்க ஒருத்தர் கஷ்டப்படவே வேண்டாமே. நம்ம கண்ணு முன்னாடி எல்லாமே பௌதிகம் தானே. இங்க காணக்கூடியது அனைத்தும் பௌதிகம் தானே. இந்த கண்களால எல்லா பௌதிக பொருட்களையும் பாக்குறமே. அப்போ இந்த ஜட புலன்களால, இந்த ஜட கண்ணினால இங்க காணக்கூடிய எல்லா பௌதிக பொருட்களையும் பாக்குறோம். அப்படின்னா பகவானுடைய ரூபம் பௌதிகமானதா இருக்கும் பட்சத்துல பிரம்மா எவ்வளவு கடினமான தபம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜட கண்களால பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை காண முடியாது. இந்த ஜட கண்களால பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை காண முடியாதனால பிரம்மா பக்தியோக முறையை பயிற்சி செய்து தன்னை புனிதப்படுத்திக் கொள்கிறார். தன் பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்ணால் அவர் பகவானை பார்த்தார். அதுதான் பிரம்மசமிதில் அவர் பாடுறார். பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தர் சதேவ ஹிருதயேஷு விலோகயந்தி எம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அப்ப பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்களாலதான் பிரம்மா பகவானை பார்த்தார். இந்த ஜட கண்களால பகவானை பார்க்க முடியாது. ஏன்னா பகவான் ஒரு ஜட வஸ்து அல்ல, ஜட பொருள் அல்ல. பகவானுடைய சரீரம் பௌதிகமானது அல்ல. இப்ப நம்ம சரீரத்தை போல அல்ல. இதுதான் ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு உள்ள வித்தியாசம். இதுதான் பகவானுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். நாம் வந்து நம்முடைய சரீரம் வேறு, ஆன்மா வேறு. நம்முடைய
சரீரம் வேறு, ஆன்மா வேறு. இந்த சரீரம் பௌதிகமானது, ஆன்மா ஆன்மீகமானது. பகவானுடைய சரீரம் ஆன்மீகமானது, அவருடைய நாம ரூப குணாதிசயம் எல்லாம் ஆன்மீகமானது. அதனாலதான் சச்சிதானந்த விக்கிரகா. Therefore, question by Maharaj Parikshit about the form of the Lord is answered. The form of the Lord is Satchidananda Vigraha, or eternal full of knowledge. நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். ஆனா பௌதிக ரூபம் அப்படி இல்ல. நம்முடைய ரூபம் அப்படி இல்ல. நம்முடைய ரூபம் அச்சத் அச்சித் நிரானந்தா. இந்த ரூபம் நிரந்தரமானதல்ல, அசத். இது இந்த உடல் நிரந்தரமானதல்ல, இது முழு அறிவு நிறைந்ததல்ல, இது ஆனந்தம் தரக்கூடியதல்ல. ஆனா பகவானது இதுதான் ஜீவாத்மாவுக்கும் பகவானுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம். பகவான் கிருஷ்ணர் தான் அந்த பரமாத்மாவுக்கும் ஆதாரமா இருக்காரு. சோ பிரம்மா பரமாத்மா பார்க்கல, அந்த பரமாத்மாவுக்கும் ஆதாரமான பகவானை பார்க்கிறார். எப்படி? பக்தி தோன்றினால. ஸ்ரீலலிதா மாதாஜி கை தூக்கி இருக்கீங்க. கிருஷ்ணா பிரபு, ஒரு சின்ன டவுட் பிரபு. கேட்கலாமா இல்ல கிளாஸ் முடிச்சுட்டு கேட்கவா பிரபு? கேளுங்க, பரவாயில்ல கேளுங்க. இல்ல பிரபு, ஆக்சுவலா தேவர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க பிரம்மாட்ட போறாங்க. பிரம்மாட்ட போகும்போது பிரம்மா பார்க்கடல்ல இருந்துதான் புருஷ சுத்தம் பண்ணி பகவான தரிசிக்க. மாதாஜிக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது. அப்ப அந்த மூல ரூபம், 2 கை ரூபம் உடைய சாமசுந்தர ரூபத்தை தரிசிக்கிறாரா பிரபு அவர் எப்போதுமே? இல்ல காரணோதர சாய் விஷ்ணு தரிசிக்கிறாரா பிரபு? சாரி, கர்ப்போதர சாய் விஷ்ணு தரிக்கிறாரா? பிரம்மாவுக்கு பகவான் 2 கரமுள்ள தரிசனம் கொடுக்கிறார். ஆனா அது கூட அரிதானதுன்னு கீதையில பகவான் சொல்றாரு. அதாவது பிரபு பிரம்மாவுக்கு ஏன்னா பிரம்மா தூய பக்தி தொண்டை பயிற்சி பண்றதுனால எம் சாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் சொல்றாரு. அந்த பிரேமங்கிற கண்ணால உங்க சாமசுந்தர ரூபத்தை பார்க்க முடியுது, நீங்க கோவிந்தன் தான் ஆதி புருஷன் சொல்றாரு. அப்ப பிரம்மா பார்த்ததுனாலதான் சொல்றாரு. ஆனா இங்க என்னன்னா, பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட அந்த சச்சிதானந்த ரூபத்தை, சாமசுந்தர ரூபத்தை எப்போதும் காண முடியாது. அவங்க சச்சிதானந்த ரூபம்னா விஷ்ணு ரூபம் சச்சிதானந்தா, நாராயண ரூபம் சச்சிதானந்தம் தான், கார்போஷாயி கார்னோஷாயும் சச்சிதானந்தா தான். ஆனா இந்த சாமசுந்தர ரூபத்தை அது ரொம்ப அரிதுங்கிறார் கிருஷ்ணா. அது பக்தர்களால மட்டும்தான் பார்க்க முடியும், அதுக்கு அந்த அளவுக்கு உன்னதமானவங்களாதான் பார்க்க முடியும்னு சொல்லப்படுது. அதனாலதான் பிரம்மாவும் பக்தர் தானே, அவர் பியூர் டிவோட்டி. பிரம்மா அன்னைக்கு பேசிட்டு 5 விதமான ரோல் பண்றாரு. பிரம்மாவுக்கு 5 விதமான சிறப்பு இருக்கு. அவர் பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தோட பிரதான ஆச்சாரியரா இருக்கார். அவர் பகவான் இதயத்திலிருந்து அவருக்கு வேத ஞானத்தை பகவான் போயிட்டு இருக்க. அப்ப பகவானே நேரடியா ஒருத்தருக்கு வேத ஞானத்தை போட்டா அவர் தூய பக்தரா தான் இருக்க முடியும். 2வது பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். 3வது 4வது அவர் 12 மகாஜனத்துல ஒருத்தரு. 5வது பகவான்றது முதல் தோன்றிய ஜீவதத்துவம். அவர் பகவான் தான் அவருக்கு தாய் தந்தை எல்லாமே. அதனால பிரம்மா இஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா பிரம்மா இவ்வளவு சிறப்பானவரா இருக்கிறதுனால அவர் பாருங்க, இங்க பகவான் இங்க சுகதேவ கோசாமி சொல்றாரு, அவரது ஏமாற்றமற்ற தூய பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணதுனால பகவான் அவர் முன்னாடி தோன்றார். சோ சில நேரங்கள் இது பகவானுடைய விருப்பம். சில நேரம் பகவான் 4 கரமுள்ள விஷ்ணு மூர்த்தியா தோன்றுவாரு. சில நேரம் அவர் கிருஷ்ணராவும் காட்சி கொடுக்கிறார். பட் ஆனா இந்த சாமசுந்தர ரூபத்தை காண்பது அவ்வளவு எளிதானதல்ல. அதுதான் கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன்ட்ட. அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காமிச்சு கொடுத்தாரு. அந்த விஸ்வரூபமான பகவானுடைய பௌதிக தோற்றத்தையே இந்த கண்களால் உன்னால் காண முடியாத அர்ஜுனா, அதுக்கு நான் ஒரு பார்வை கொடுக்கிறேன், அப்பதான் நீ பார்க்க முடியும் சொன்னார். 2வது அந்த விஸ்வரூபத்தை பகவானுடைய அனுகிரகத்தினால, மத் அனுகிரகாய பரமம், என்னுடைய அனுகிரகத்தினால நீ காண முடியும் கிருஷ்ணர் சொல்றாரு. அப்ப பகவானுடைய அனுகிரகத்தினால அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்தை பார்த்தாரு. ஆனா அர்ஜுனனுக்கு திருப்தி அடையல. அர்ஜுனன் பயந்து போனாரு. தென் நாராயணர் மூர்த்தியா வந்தாரு. அப்ப அர்ஜுனன் பாதி திருப்தி அடைஞ்சாரு, முழு திருப்தி அடையல. தென் ஷியாமசுந்தர் அந்த பார்த்தசாரதி ரூபம் வந்த போது அர்ஜுனன் முழு திருப்தி அடைஞ்சாரு. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா இப்ப நீ பார்த்துட்டு இருக்க இந்த ரூபம் சுதுர்தர்ஷம் இதம் ரூபம் திருஷ்டவானஸ்ய நம தேவ அப்பியஸ்ய ரூபஸ்ய நித்தியம் தர்சன காங்ஷி. இந்த மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் எல்லாரும் இந்த ரூபத்தை காண தவம் இருக்காங்க. அது அவள் எளிதானதல்ல. சோ இந்த சாமசுந்தர ரூபா ஸ்பெஷல். தென் பிரபுபாத் என்ன சம்மரைஸ் பண்றாருன்னா இந்த ஸ்லோகத்துல, the end of the purportல, due to one second, yeah,
ஸோ இங்க பிரம்மா என்ன பிரபுபாத் என்ன சம்மரைஸ் பண்றாருன்னா, சம்மரி என்ன சொல்றாருன்னா, இந்த 4ஆம் ஸ்லோகத்துல இந்த 4ஆம் ஸ்லோகத்துல பிரபுபாத் என்ன சொல்ல வர்றாரு, இந்த கட்டுண்ட ஆத்மா இந்த கட்டுண்ட ஆத்மா வந்து இந்த தற்காலிகமா நிறைய ரூபம் எடுத்துட்டே இருக்கான். இப்ப நம்ம எவ்வளவு ரூபம் மாறி இருக்கோம். கணக்கில் அடங்கா ரூபம் எடுத்திருக்கிறோம். நூற்றுக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான ரூபம் எடுத்துட்டு இருக்கோம். அது எல்லாமே பௌதிகமானதுதான். ஆனா பகவானும் பல்வேறு ரூபம் எடுக்கிறாரு. அது கட்டுண்ட ஜீவனை போல அல்ல. அது எல்லாமே நித்தியமானது, அறிவு நிறைந்தது, ஆன்மீகமானது. சோ இதுதான் ஜீவனுக்கும் பகவானுக்குள்ள வித்தியாசம். சோ பக்தி யோகா வந்து இந்த பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை நாம் பக்தி யோக முறையை பின்பற்றதால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் பிரம்மானால புரிஞ்சுக்க முடிஞ்சது. காரணம், பிரம்மா வந்து பாகவதம் கேட்டார் பகவான்கிட்ட. இந்த 4 ஸ்லோகம். அப்போ பாகவதம் மட்டும்தான் என்ன பண்ணும்? பக்தி தொண்டு கொடுக்கும். மற்ற எல்லா கிரந்தங்களும் வந்து பல்வேறு விஷயங்களை பத்தி பேசலாம். ஆனா பாகவதம் மட்டும்தான் புராணம் அமலம், அழுக்கற்ற புராணம். சோ பிரபுபாதா வந்து இங்க பாகவத்தோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றாரு. சோ பாகவதம்ல 2 பாகவதம். புஸ்தர் பாகவதம், பக்தர் பாகவதம். பாகவதோ பரக்கிய பாகவதஸ்தானே. அந்த புத்தக பாவத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னா பக்தர் பாவத்தை போகணும். சோ இந்த பாகவதம் என்ன பண்ணுது? இந்த பாகவதம் சொல்றாரு பிரபுபாதா, இது வந்து இந்த பாகவதம் வந்து மனக்கற்பனையாளர்களால் உருவாக்குனது அல்ல. இந்த பாகவதம் வந்து தெய்வீகமானது. இந்த தெய்வீகமான ஒலி அதிர்வு, இந்த சப்தம், இதுதான் பாகவதம். இது வந்து பகவான்ல இருந்து வேறானதல்ல. இது எல்லா வேதங்களுக்கும் ஆதாரமா இருக்கு, சாரமா இருக்கு. அதனால இந்த பாகவத டாபிக் வந்து ஒரு விஞ்ஞானம், ஒரு சயின்ஸ், பகவானை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் உயிர்வாளிகளை பற்றியும். சோ ஒருத்தர் தொடர்ந்து பாகவத்தை படிக்கிறதுனால, பக்தி யோகத்தை பயிற்சி பண்றதுனால மிக உயர்ந்த பக்குவத்தை அடைவாரு. பிகாஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் பாகவதம். புத்த பாகவதா, பக்தர் பாகவதா, இந்த 2 பேரோட சங்கத்தினால இமிடியட்டா பியூரிஃபை ஆவாரு. So, both Sukadeva Goswami and Maharaj Parikshit attained perfection through the medium of Srimad Bhagavatam. அப்ப இந்த பாகவதத்தை வந்து படிச்சதுனால, பேசினதுனால, கேட்டதுனால எல்லாருமே பியூரிஃபை ஆகும். அதனால இங்க பிரச்சனை என்னன்னா, இங்க வந்து நம்ம எல்லாருமே ஜட கண்ணோட்டத்துல பார்க்கணும். ஜட கண்ணோட்டத்துல ஜட அறிவு, இந்த ஜட அறிவு இருக்கு இல்லையா, இந்த பௌதிக அறிவு, இந்த பௌதிக அறிவை கொண்டும் ஜட அறிவை கொண்டும் நாம ஆன்மாவையும் பரமாத்மாவையும் உணர முடியாது. இந்த ஜட அறிவு, இந்த 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 ஆராய்ச்சி பண்ற மூளையை வச்சுக்கிட்டோ, இல்ல விஞ்ஞான முன்னேற்றத்தினாலேயோ, இல்ல மனக்கற்பனையாலேயோ, இல்ல மெட்டீரியல் குவாலிபிகேஷன், பௌதிக கல்வி, மெட்டீரியல் எஜுகேஷன், இதை வச்சுக்கிட்டு ஆத்மா எப்படி இருக்கு, ஆத்மா இந்த உடல் எப்படி செயல்படுது, பரமாத்மா எப்படி இந்த உடல்ல எங்க இருக்காரு, பகவான் எப்படி செயல்படுறாரு, இது வந்து இந்த ஜட வஸ்துக்களால் உணரக்கூடியதல்ல, ஜட புலன்களால் உணரக்கூடியதல்ல. அதனாலதான் பகவானுடைய விக்கிரகம் கூட ஜட புலன்களால் உணரக்கூடியதல்ல. சோ இன்னைக்கு நாத்திகர்கள்லாம் ஏன் சவால் விடுறாங்க, இந்த கோயில் எங்க சாமி இருக்கு காமிங்க பார்க்கலாம். ஏன்னா அவன் வந்து ஜட புலன்களால பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஜட புலன்களா பார்க்கும். சோ ஜட புலன்களால கிருஷ்ணரை பார்க்க முடியாது. ஜட புலன்களால கிருஷ்ணரை உணர முடியாது. ஈவன் தோ இதுலயும் 2 விஷயம் இருக்கு. இப்போ இந்த பகவானுடைய விக்கிரகம், அவருடைய அட்சா அவதாரம், பகவானுக்கு ஒரு ரூபத்துக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அந்த பகவான் வந்து ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனையினால, அவருடைய வேண்டுகோளால அவர் இந்த பூமியில விக்கிரகமா தோன்றார். அப்படி இந்த விக்கிரகமா வரக்கூடிய பகவானுக்கு விக்கிரகத்துக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஆனா இதுல நம்பிக்கை தான் பிரதானம். பக்தர்கள் நம்புறாங்க இந்த விக்கிரகத்துல பகவான் இருக்காரு அப்படின்னு வலுவாத நம்பிக்கையோட பகவான்கிட்ட அன்பு செய்யறாங்க. அப்ப யார் ஒருத்தர் பகவானுடைய விக்கிரகத்துக்கிட்ட நம்பிக்கையோட அன்பு செய்யறாங்களோ அவங்க பகவானை உணர்வாங்க. அப்படி அந்த விக்கிரகத்தை பௌதிகவாதி இது ஒரு பௌதிக வஸ்துவா கண்டா அவனுக்கு எந்த ஒரு ரியலைசேஷனும் கிடைக்காது, எந்த ஒரு உணர்வு அனுபவம் கிடைக்காது. அதே போலதான் ஆன்மீக பாதையில வரக்கூடியவங்களும் இந்த விக்கிரகம் வந்து ஒரு கல்லு தானே, இல்ல இது ஒரு சிலை தானே அப்படின்னு நினைச்சாலோ, இல்ல இந்த விக்கிரகம் வந்து ஒரு தற்காலிகமானது நினைச்சாலோ, இல்ல அந்த விக்கிரகத்துக்கு மேல அன்பு வளர்த்துக்கல, அந்த விக்கிரகத்தோட கனெக்ட் ஆகலைன்னா இந்த ஆன்மீகவாதிகளால கூட உணர முடியாது. இப்ப நீங்க பாருங்க, உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ உடுப்பி கிருஷ்ணா டெம்பிள் வந்து ரொம்ப பழமையான கோயில். உடுப்பி கிருஷ்ணர் வந்து ஆக்சுவலி 5000 வருஷத்துக்கு முன்னாடி துவாரகையில தேவகி மாதா வழிபாடு பண்ண வைக்கிறோம். ரொம்ப அழகான விக்கிரகம். ஒரு கையில அந்த மாடு மேய்க்கிற கம்பு, அப்புறம் ஒரு கையில வந்து அந்த பானை வச்சிருப்பார், பால் பானை, வெண்ணெய் பானை வச்சிருப்பார். ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான விக்கிரகம். அந்த விக்கிரகம்
காலப்போக்குல துவாரகை வந்து நீருக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த விக்கிரகம் ஒரு நாள் மாத்வாச்சாரியர் இந்த விக்கிரகத்தை கண்டுபிடிச்சார். மாத்வாச்சாரிய 4 சம்பிரதாயத்துல ஒரு பிரதானமான ஆச்சாரியர். நம்முடைய சம்பிரதாயத்துடைய பூர்வ ஆச்சாரியர். பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். ஸோ நம்முடைய சம்பிரதாயத்துடைய பூர்வ ஆச்சாரியர் மாத்வாச்சாரியர் உடுப்பி கடற்கரை பக்கம் உட்காந்து நாம ஜபிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு கப்பல் வந்து துவாரகையிலிருந்து வியாபாரத்துக்காக வந்து அந்த கப்பல் என்ன ஆச்சுன்னா சுழல்ல மாட்டி தண்ணியில. இப்ப துவாரகையில இருந்து வியாபாரத்துக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சரக்கு கப்பல் நிறைய ஆபரணங்கள், வைரம், வைடூரியம், தங்கம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஏத்துவாங்க. சிலப்போ அது கப்பல் முழுவதுமே அந்த பொருட்களை வைக்க முடியலன்னா கப்பல் வந்து பேலன்ஸ் ஆகாது. ஒரு பக்கம் வெயிட் இருக்கு, ஒரு பக்கம் வெயிட் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய கோபிச்சந்திரன் கட்டிகள், துவாரகையில நிறைய கோபிச்சந்திரன் கட்டி இருக்கு. அந்த கோபிச்சந்திரன் பாறை, பெரிய பெரிய பாறை, அந்த கோபிச்சந்திரன் பாறைய பெரிய பெரிய பாறை எடுத்து கப்பல் ஒரு பக்கம் போடுவாங்க. அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ற மாதிரி இந்த பக்கம் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. சரி, இப்ப கப்பல் பேலன்ஸா இருக்கும், ஸ்மூத்தா போகும். அப்போ இந்த மாதிரி ஒரு நாள் துவாரகையில இருந்து ஒரு கப்பல் வருது. அது வந்து ஏதோ சுழல்ல மாட்டிக்குது கடல்ல. கடல்ல சில நேரம் அனௌன்ஸ் பண்றாங்க இல்லையா, வங்க கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அது புயலாக வலுப்பெற போகிறது, அது சற்று நேரம் கரையை கடக்கும், அது சென்னையை நோக்கி வரலாம், இல்ல ஆந்திரா நோக்கி போகலாம், இல்ல அது வந்து பாண்டிச்சேரி நோக்கி போகலாம், இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகி அந்த கப்பல் வந்து அந்த கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. அத வந்து கரையில உட்கார்ந்து இருக்கிற மாத்வாச்சாரியர் பார்த்தாரு. மாத்வாச்சாரியர் வந்து ஒரு சாதாரண நபர் அல்ல. அவர் வந்து வாயுவோடைய எக்ஸ்பான்ஷன், வாயுவோடைய அவதாரம். அவரு கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்றதுக்காக இந்த பூமியில தோன்றினார். இதான் இப்போ சொன்னது துவைதவாதா. துவைதவாதம் என்னது? 2 தான். ஒண்ணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஒண்ணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இந்த ஒண்ணு என்னது? அத்வைதவாதா. அத்வைதவாதா ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணு, பிரம்மம் பரபிரம்மம் ஒண்ணு, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான், சர்வம் கலோ இத பிரம்மம், எல்லா பிரம்மத்துல வரும், எல்லா பிரம்மத்துல முடியும், நான் தான் அந்த பிரம்மம். இது அத்வைதவாதா. ஆதிசங்கரா வந்து அத்வைதவாதா. தென் இத பிரேக் பண்ணாரு மாதவாச்சாரியர். நோ நோ, எல்லாம் ஒண்ணு கிடையாது, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற. முக்திக்கு அப்புறம் கூட ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணாக முடியாது. ஜீவாத்மா ஜீவாத்மா தான், பரமாத்மா பரமாத்மா தான், அந்த தனித்தன்மை தொடரும். பிரம்மம் பிரம்மம் தான், பரபிரம்மம் பரபிரம்மம் தான். பிரம்மத்துல போய் அந்த பிரம்மம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணா வருது இல்ல, அங்க அங்க இண்டிவிஜுவாலிட்டி, அந்த தனித்தன்மை மாறாது தொடரும். முக்திக்கு அப்புறமும் அந்த தனித்தன்மை தொடரும்னு வலுவா ஸ்தாபனம் செய்து மத்வாச்சாரியர் துவைதவாதா. அந்த மத்வாச்சாரியர் இந்தியா முழுதும் சுற்றுப்பயணம் பண்ணி இந்த மாயாவாத கொள்கையை உடைச்சிட்டாரு. மாயாவாத கொள்கையை உடைச்சிட்டாரு. 2 பெரிய மாயாவாதிகள் ஆதிசங்கர சம்பிரதாயத்துல தக்ஷின் பாரதம், தென்னிந்தியால 2 பெரிய மாயாவாதி. ஒருத்தர் வந்து சுவாமி சாஸ்திரி, இன்னொன்னு வந்து சோபன பட்டா. இந்த சாமி சாஸ்திரி, சோபன பட்டா கிரேட் ஸ்காலர், அவங்க பெரிய ஸ்காலர் அவங்க. ஆனா மாதவாச்சாரியர்கிட்ட பேசி அவங்க ஜெயிக்க முடியல. மாதவாச்சாரியர் தத்துவத்துல வந்து ஸ்ட்ராங். தத்துவத்துல சைத்தன்ய மகாபிரபு மாதவ சம்பிரதாயத்துல 2 முக்கியமான பாயிண்ட் எடுத்துட்டார். ஒண்ணு, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். தென் இந்த சாஸ்திர பிரமாணம், பகவத்கீதா, பாகவதம், சாஸ்திர பிரமாணம் மூலமா இந்த கிருஷ்ணர் முழும கடவுள் வலுவா ஸ்ட்ராங் எஸ்டாப்ளிஷ் பண்ற. ஸோ 2 திங். தத்துவவாதா ஜெயிக்கவே முடியாது. மாதவ சம்பிரதாயத்தில் உள்ளவங்கள்ட்ட யார் பேசி ஜெயிக்க முடியாது. அது மாயாவாதியோ, சூன்யவாதி, அருவவாதி யார் வந்தாலும் சரி, ஸ்ட்ராங்கா வந்து சாஸ்திரத்தை கோட் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்கா உபநிஷத்துகள், புராணங்கள் எடுத்து ஸ்ட்ராங்கா கோட் பண்ணுவோம். சோ மாதவாச்சாரியர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. தன்னுடைய அங்கவஸ்திரம் சதுர எடுத்து இப்படி மேல சுத்துறாரு. அப்படியே அந்த கப்பல் வந்து கரைக்கு வந்தது. இந்த கப்பல்ல உள்ளவர் கேட்கிறாரு, சுவாமிஜி, நீங்க வந்து நான் நல்லா பார்த்தேன், நீங்க வந்து இந்த உங்களுடைய துண்டு எடுத்து ரொட்டேட் பண்ணதுனாலதான், உங்களுடைய கருணையால தான் நாங்க வந்து கரைக்கு வர முடிஞ்சது. நாங்க ரொம்ப நேரம் போராடிட்டு இருந்தோம். எங்களால கரையில இருந்து உங்களை பார்க்க முடிஞ்சது. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல, எங்களுக்கு யார உதவி கூப்பிடுறதுன்னு தெரியல. சோ உங்களுடைய கருணையால தான் நாங்க இப்ப சேஃபா வந்தோம். நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும். எங்களுடைய கப்பல்ல வந்து நிறைய ஆபரணங்கள், முத்து, பவளம், வைரம், என்னன்னா இருக்குங்க, என்ன வேணா எடுத்துக்கோங்க. அவர் சொன்னாரு, எனக்கு இந்த கோபிச்சந்திரன் தான் வேணும். ஒரே ஆச்சரியம், என்னடா அது, இந்த சாதுவுக்கு வந்து நான் என்ன வேணாலும் கொடுக்கலான்னு இருக்கேன். விலை மதிக்க முடியாத ஆபரணங்கள், அவ்வளவு ஆபரணங்கள், நவரத்னங்கள், முத்து, பவளம் எல்லாம் இருக்குது. அதையில விட்டு போய் இந்த கோபிச்சந்திர பாறையை போய் கேட்கிறாரு. சரி, அந்த கோபிச்சந்திர பாறை எடுத்துக்கங்க, அது ஊராலெல்லாம் தூக்க முடியாது, ஒரு 10-30 பேர் சேர்ந்தாதான் தூக்க, ஒரு பெரிய பாறை. அவர் சொன்னாரு, பிரச்சனை இல்லை, நான் எடுத்துக்கிறேன். அவரு போய் ஒரே ஆள் இந்த பெரிய பாறையை தூக்கிட்டாரு. அதான் மாதவாச்சாரி. ஒரே ஆள் இந்த பெரிய பாறையை தூக்கி அதை 2ஆ உடைக்கிறார். 2ஆ உடைச்சா அந்த பாறைக்குள்ள, கோபிச்சந்திரக்குள்ள ஒரு அழகான கிருஷ்ணர் விக்கிரகம்,
அப்படியே மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், என்று பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல சிவசுகுரி, கழுத்துல கௌஸ்துமணி, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, அப்படியே சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணா. இன்னொன்று வந்து அப்படி பௌர்ணமி நிலவு போல பலராம். ஸோ பலராம் 2 விக்கிரகம் பார்த்து அப்படி மாத்வாச்சாரி சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணார். சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை எல்லாம் செஞ்சு அந்த கடற்கரையிலேயே பலராம் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டார். அப்புறம் உடுப்பி நகரத்துக்குள்ள வந்து கிருஷ்ண விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணார். அந்த விக்கிரகம் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி. இது வந்து ஒரு சாதாரண விக்கிரகம் அல்ல. அது பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் விஜேந்திர நந்தனா. கிருஷ்ணா நீங்க ஒரு கல்லோ மண்ணோ மரமோ இல்ல, சாக்ஷாத் ஸ்வயம் பகவான். ஆனா அங்க இருக்கிற பிராமணர்ல என்ன நினைச்சுக்கிட்டாங்க, மதுருடைய காலத்துக்கு அப்புறம் இந்த பிராமணர்கள்லாம் கொஞ்சம் டாமினேஷன் பண்ணாங்க. இந்த விக்கிரகத்தை நாங்க தான் வழிபடணும், எங்களுக்கு தான் தகுதி இருக்கு, நாங்க தான் பிராமணர்கள், நாங்க தான் கோயிலுக்குள்ள போவோம். ஹரிஜன் இந்த சூதரர்களை கோயிலுக்குள்ள விட மாட்டோம், சூதரங்களை கோயிலுக்குள்ள விட மாட்டோம். சோ இப்படி அந்த பகவான் வந்து கிழக்கு பக்கம் நோக்கி தரிசனம் கொடுத்து, எல்லா கோயிலும் பெரும்பாலான கோயில்கள்ல பகவான் கிழக்கு திசை நோக்கி தரிசனம் தருவார். சோ கோயிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ், கோயிலுடைய முக்கியமான நுழைவாயில் கிழக்கு திசையில் இருக்கு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கனகதாசன் பக்தர், கனகதாஸ் வந்து ரொம்ப எளிமையான ஒரு பணிவான பக்தர். அவருக்கு வந்து உடுப்பி கிருஷ்ணர் மேல அவ்வளவு அன்பு பக்தி. ஆனா என்ன பண்ணுவார், அந்த பிராமணர் கோயிலுக்குள்ள விட மாட்டார். கனகதாசன் ஹரிஜன் சூதரன் சொல்லி கோயிலுக்குள்ள விட மாட்டார். இவர் என்ன பண்ணுவாரு, கோயிலுக்கு முன்னாடியே வர விட மாட்டாங்க. கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லயே ஏய் இவனை பார்த்தா நம்ம போய் கடல்ல குளிக்கணும், இந்த இந்த சூதரனை பார்த்தா நம்ம போய் குளத்துல குதிக்கணும், இவன் வந்து அசுத்தமானவன் அப்படின்னு இந்த இந்த கனகதாசர் வந்து அவங்க ஒரு மனுஷனாவே நினைக்கல. இப்படிதான் ஒரு காலத்துல இருந்தது. இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சோகால்டு பிராமணா, பெயரளவான பிராமண தகுதி இல்லாத பிராமணர்கள் வீண் கர்வம் கொண்டு தங்களை வந்து தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகப்பட்டு, தங்களுடைய பிறப்பை வந்து துஷ்பிரயோகப்பட்டு தென் என்னாச்சு, கனகதாசர் பாவம் அவர் என்ன கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறான்னு மேற்கு திசையில போய் கோயிலுக்கு பின்புறம் போய் நின்றுட்டு அங்க இருந்து பாடுறாரு. நீங்க இப்ப போனீங்கன்னா உடுப்பியில போனா இந்த கோயிலுக்கு பின்புறத்துல ஒரு ஒரு மண்டபம் இருக்கும். கனகதாசருக்கு ஒரு மண்டபம் கட்டியிருப்பாங்க. அதுல அந்த வீணையை வச்சுட்டு ரொம்ப அழகா பாடுறாரு. கனகதாசர் வந்து ரொம்ப எளிமையா பணிவா பாடுறாரு. அவர் பாடும்போது கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர். கிருஷ்ணரை நினைத்து மனம் உருகி பாடுறாரு. கிருஷ்ணாவை நினைச்சு மனம் உருகி பாடுறாரு. கிருஷ்ணரால பொறுத்துக்க முடியல. கிருஷ்ணனால பொறுத்துக்க முடியல. கிருஷ்ணா என்ன பண்றாரு, அப்படியே அவருக்கு வந்து கனகதாச பார்க்கணும். கிருஷ்ணாவுக்கு வந்து கனகதாச பார்க்கணும், அவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆசை. இந்த பூஜாரி வர கோயிலுக்கு விட மாட்டேங்கிறாங்க. பகவான் என்ன பண்ணாரு, ஒரே ஷாட்ல 180 டிகிரி அபவுட் டர்ன் அடிச்சிட்டாரு. அபவுட் டர்ன். இந்த என்சிசி பேரட்ல எல்லாம் போகும்போது மார்ச் பண்ணும்போது அபவுட் டர்ன் அப்படியே டர்ன் அடிக்கும். அந்த மாதிரி கிருஷ்ணா என்ன பண்ணிட்டாரு, அப்படியே டர்ன் பண்ணிட்டாரு. யாரும் போய் திருப்பி எல்லாம் வைக்கல. யாராவது போய் யாருக்கு தெரியாம திருப்பி எல்லாம் வச்சாங்க. நோ. சோ பிராமணர் என்ன பண்ணாங்க, நைட்டு பகவானுக்கு அலங்காரம் எல்லாம் முடிச்சு இதெல்லாம் பண்ணி பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு நைட்டு வந்து பகவானை தூங்க வைப்பாங்க. பகவானை தூங்க வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. காலையில கோயிலை திறந்து பார்த்தா பகவான் வந்து மேற்கு திசையில் நிக்கிறாரு. மேற்கு திசை நிக்கிறாரு. மேற்கு செவர் ஃபுல்லா பூசி இருந்தது. அது உடைஞ்சு அங்க ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த செவர் உடைஞ்சு அதுல ஒரு ஜன்னல் இருக்கு. 9 துவாரம் இருக்கு அதுல. 9 துவாரம். அங்க வந்து அந்த ரோட்ல நிக்கிற கனகதாசரை பார்த்து கிருஷ்ணா தரிசனம் கொடுக்குறாரு. கனகதாசர் வந்து துவாரத்து வழியா கிருஷ்ணரை பாக்குறாரு. சோ கிருஷ்ணா வந்து எப்பவுமே கனகதாசர் வந்து அவ்வளவு அன்போட பாடிட்டு இருந்தாரு. இத வந்து நாத்திகர்களால புரிஞ்சுக்கவே முடியாது. அது எப்படி கோயில் உள்ள விக்கிரகம் திரும்பும், கோயில் உள்ள விக்கிரகம் எப்படி பேசும், அது எப்படி நடக்கும்? ஏன்னா அவங்க நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை கிடையாது. சோ நம்பிக்கை இல்லாதவங்க கிருஷ்ணன் சொல்றாரு, சம்சயாத்மா வினஷ்யதி, அழிந்து விடுவார். அஸ்வத்ததானா புருஷா தர்மஸ்யாஷ பரந்தபா அப்பிராபியமானி வர்த்தந்தே மிருத்து சம்சாரவர்த்மனி. ஸ்ரத்தான நம்பிக்கை, அஸ்ரத்தான நம்பிக்கை இல்லாத நம்பிக்கை இல்லாதவங்க ஈவந்தோ ஆன்மீக பாதை ஏற்றுக்கொண்டாலும் கிருஷ்ணனுடைய சச்சிதானந்த விக்கிரகத்து மேல நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க கிருஷ்ணரை உணர முடியாது. அவங்க பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் சரி, வேத மந்திரம் படிச்சாலும் சரி, அவங்க வந்து ஞானியா இருந்தாலும் சரி, அவர் யோகி யாரா வேணாலும் இருக்கலாம். கடுமையா தபம் விரதம் எல்லாம் பண்றவரா இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். ஆனா வந்து அவர்கிட்ட கிருஷ்ணர் மேல வலுவாத நம்பிக்கையும் அன்பு பக்தியும் இல்லைன்னு சொன்னா அவங்க விக்கிரகத்துல அவங்களால கிருஷ்ணரை பார்க்க முடியாது. சோ கனகதாசர் வந்து கிருஷ்ணன் மேல அவ்வளவு அன்பு, பக்தி, அவருடைய பக்தினால கிருஷ்ணா வந்து அப்படியே திரும்பி தரிசனம். இந்த பூஜாரிகள் வந்து பாக்குறாங்க, என்னடா விக்கிரகம் திரும்பி இருக்கு, கோயில பூட்டிட்டு தானே போனோம், யாரு திறந்து வச்சா, யார் என்ன பண்ணா? கிருஷ்ணர் சொன்னாரு, இனிமே அந்த என்ட்ரன்ஸ்ல யாருக்குமே தரிசனம் எல்லாம் இந்த பக்கம்
இனிமே அந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல யாருக்கும் தரிசனம் கிடையாது. நீங்க எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. ஏன்னா இந்த கனகதாசர் என்ன நினைச்ச ரோட்ல நின்னு பாடிட்டு இருக்காரு. மழை, வெயில், குளிர், பனி எதுனாலும் அவன் வந்து அங்க நின்னு என் மேல மனமுருகி பாடுறான். அவன கோயில்ல விட மாட்டேன்ட்டீங்க. இன்னைக்கு எல்லாருமே இந்த பக்கம் வாங்க. என்ன ஜன்னல் வழியா பாருங்க. சோ அன்றையிலிருந்து இன்னைக்கு போனா கிருஷ்ணர் வந்து உடுப்பி கிருஷ்ணா வந்து மேற்கு திசையை பார்த்தா நிக்கிறாரு. கனகதாச பார்த்து நிக்கிறாரு. அவர் வந்து அங்க கனகதாஸ் தரிசனம் கொடுக்கிறாரு. எல்லாரும் அந்த வழியா வாங்க. இந்த கனகன கிண்டி. கிண்டினா கன்னடால ஜன்னல். இந்த ஜன்னல் வழியா தான் பார்க்கணும். இந்த ஜன்னல் வழியா தான் என்ன பார்க்க முடியும். அப்பதான் இந்த பூஜாரிகளுக்கெல்லாம் புரிஞ்சுது கனகதாசருடைய பக்தி என்ன. கனகதாசர் ஒன்னும் கடும் தவம் பண்ணல. அவர் ஒன்னும் யோகா பண்ணல. அவர் ஒன்னும் சாப்ட்வேர் இன்ஜினியர் இல்ல. அவர் உயர்ந்த குலத்துல பிறக்கல. அவருக்கு சமஸ்கிருதமோ இங்கிலீஷோ அப்படி சரளமா பேச தெரியாது. ஆனா ரொம்ப எளிமையான பணிவான பக்தி, அழகழகான பாடல் பகவான் மேல அவர் பாடியிருக்கார். சோ இந்த பூஜாரிகள் எல்லாம் போய் நம்ம தவற உணர்ந்து கனகதாஸ்ட மன்னிப்பு கேட்டார். அதனால இந்த தப்பான அபிப்பிராயங்களை நம்ம உணரணும். தப்பான அபிப்பிராயம் என்னதுன்னா இந்த தன்னை உடலோட அடையாளப்படுத்திக்கிறது. நான் பிராமணன், அவன் சூத்திரன், நான் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன். இது தப்பான அபிப்பிராயம். தென் செகண்ட் திங் வந்து நம்ம ஆன்மீக வாழ்க்கையில வந்துட்டா கூட பக்தி தொண்டை விட்டுட்டு மற்ற முறைகளை தேர்ந்தெடுக்கிறது அதுவும் ஏமாற்றம் தரக்கூடியதான். அதுதான் இங்க வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அந்த பிரம்மா வந்து அந்த தூய பக்தி தொண்டை தேர்ந்தெடுத்ததுனாலதான் அவரை பகவான் இந்த சச்சிதானந்தத்தை நேருக்கு நேரா பார்க்க முடிஞ்சுது. அந்த தூய பக்தி தொண்டுனால பகவானை வழிபடும் போது ஒரு ஜீவாத்மா எல்லா விதமான கலங்கத்திலிருந்து விடுபடுவாரு அப்படின்னு சொல்லி அது வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தோட ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்துல ஒருத்தர் கிருஷ்ணா பார்க்க முடியும். பிரசாதம் சாப்பிடும்போது ஒருத்தர் கிருஷ்ணரை பார்க்க முடியும். ஏன்னா அந்த ரெண்டு ப்ராசஸ் வந்து நம்ம புலன்களை தூய்மைப்படுத்தும், நாக்க தூய்மைப்படுத்தும். நேற்று ப்ரோப்பா பேசிட்டு வித்தவுட் இந்த டங்க். நேற்று ப்ரோப்பா லட்சியில் நீங்க பேசும்போது கேட்டுட்டு போது நான் கேட்டேன். ப்ரோப்பா என்ன சொல்றாரு, இந்த நாக்கை தூய்மைப்படுத்தாம இந்த புலன்களால கிருஷ்ணரை உணர முடியாது. சோ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட். ஆக்சுவலி பக்தி தொண்டே நமக்கு பெரிய கிஃப்ட் தான், வரப்பிரசாதம் தான். ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஒரு வரப்பிரசாதம், பிரபுபாதர் ஒரு வரப்பிரசாதம், ஆச்சாரியர் ஒரு வரப்பிரசாதம், பக்தர் சங்கம் வரப்பிரசாதம். இதெல்லாம் கிடைச்சு நம்ம பயன்படுத்திக்கலன்னா கோக்கரா மாதிரி. அதனால இதை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டு நம்ம கிருஷ்ணாட்ட திரும்ப போவோம். ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.